அச்சம் அகற்றிய அண்ணல் WVAS சவுந்தரபாண்டியனார். முன்னுரை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்கலா தார் என்பது வள்ளுவனின் வாக்கு. தான் வாழும் காலத்தில் தன்னை சார்ந்திருக்க கூடிய மக்களின் துயரம் துடைத்து வாழ்பவரே மிகச்சிறந்த மனிதராக கருதப்படுகிறார். அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் ஊத்தாம்பட்டி என்ற சிற்றூரை சார்ந்த பொன்னைவன நாடார் மகன் ஐய நாடாருக்கு செல்ல பிள்ளையாக பிறந்த சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த பெருந்தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். பிறப்பும் குடும்பமும். ஐய நாடார் சின்னம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்த சவுந்தரபாண்டியன் பெரியநாயகி என்ற தமக்கையும் ராசலட்சுமி ராஜேஸ்வரி என்ற தங்கைகளையும் பெற்றவர். இவருக்கு ரங்கசாமி என்ற தம்பியும் உள்ளார். விருதுநகர் மாவட்டத்தைச் சார்ந்த பாலம்மாள் என்பவரை தம் 20ஆம் வயதில் கைப்பிடித்த இவருக்கு தீனதயாளன், விஜயாம்பிகை, ராஜசேகரன், பாஸ்கரன், கிருஷ்ணமூர்த்தி என்ற 5 பிள்ளைகள் பிறந்தனர். இதில் ராஜசேகரன் என்பவர் கொடைக்கானலில் ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக இளம் வயதிலேயே உயிரிழந்தார். இளமை கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறுவார்கள். ஆனால் வணிக குடும்பத்தில் பிறந்த சுந்தர பாண்டியனுக்கு கல்வி என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. இருந்தாலும் மதுரை சின்னச்சாமி நாயுடு என்பவர் அவரது இல்லத்திலேயே தொடக்க கல்வி கற்பித்தார். ஐக்கிய கிறிஸ்தவ உயர்நிலை பள்ளியில் இவர் உயர்நிலை கல்வி கற்றார். கல்லூரி படிப்பிற்காக சென்னை கிறித்துவ கல்லூரியில் கலை இணையர் பட்டத்திற்காக சேர்ந்த இவரது படிப்பு இடையிலேயே நின்று விட்டது. சுயமரியாதை சுடர். வெள்ளையர்களின் ஆட்சி ஒரு பக்கம் ஆதிக்க சக்தியாக வளர்ந்து கொண்டு இருந்தாலும் பிராமணர்களின் ஆதிக்கம் கண்டு அடித்தட்டு மக்கள் எல்லாம் கொதித்து எழுந்த நேரம் அது. அந்த நேரத்தில் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்ற பாவேந்தனின் வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்த தந்தை பெரியார் சுந்தரபாண்டியனாரின் கவனத்தை ஈர்த்தார். 1916 இல் பார்ப்பனர் அல்லாத நீதிக் கட்சி உருவாவதற்கு சுந்தர பாண்டியனாரும் காரணமாக இருந்தார். தென்னிந்திய நல உரிமை சங்கம் மூலம் கிடைத்த மிகப்பெரிய இயக்கம் அது ஆகும். முப்பாட்டனாரின் வணிகம். சவுந்தரபாண்டியன் நாடாரின் முப்பாட்டனார் பொன்னைவன நாடார் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் ஊத்தாம்பட்டியில் இருந்து பட்டிவேரன்பட்டிக்கு பொதி மாடுகள் மூலம் மளிகை பொருள்கள் ஏற்றிச் செல்லும் வணிகம் செய்து வந்தார். அதன் மூலம் பெரும்பொருள் ஈட்டிய அவர் பட்டிவேரன்பட்டியில் நன்சை புன்சை நிலங்களை மிகுதியாக வாங்கினார். ஐயநாடார் அவர்களின் காலத்திற்கு பின்னர் சவுந்தரபாண்டியன் நாடார் பொறுப்பில் குடும்பம் செழித்தது. அதே நேரத்தில் நாடார் மகாஜன் சங்கத்தின் குறிப்பிடத்தகுந்த தலைவராகவும் சவுந்தரபாண்டியன் நாடார் உயர்ந்தார். 1920 இல் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் வந்தது. இதன் மூலம் இரட்டை ஆட்சி முறை அமுல்படுத்தப்பட்டது. 1920ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தின் உறுப்பினராக PT ராஜன் அவர்களின் பரிந்துரையின் பேரில் பதவி ஏற்றார் சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள். 1920 முதல் 1937 வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். சுயமரியாதை சிந்தனை. வி. ராமசாமி அவர்களின் சீடராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் புனித கயிறு புறக்கணிப்பு, பிராமண பூசாரிகள் நிராகரிப்பு, சாதி பேதமின்றி உணவருந்தும் வழக்கம் முதலியவற்றை தமிழ்நாடு எங்கும் செயல்படுத்தினார். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற இவையின் முதுமொழிக்கு இலக்கணமாக தமிழ்நாட்டை மாற்ற விரும்பினார். சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச் சோறு உண்ணும் பார்ப்பனுக்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம் என்ற முண்டாசுக்கவி பாரதியின் வரிகளுக்கு சமுதாயத்தில் செயல் வடிவில் பொருள் தந்தவர் சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள்.
நாடார் மகாஜன் சங்கம். நாடார் மகாஜன் சங்கத்தின் தலைவராக 1920 முதல் 1930 வரை செயல்பட்டவர் WVS சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள். 1928 முதல் 1930 வரை இராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிக் கழகத்தின் தலைவராக இருந்தார். 1943 முதல் 47 வரை மதுரை மாவட்ட ஆட்சிக் கழக தலைவராக இருந்தார். நீதிக்கட்சியின் கொடையான சுயமரியாதை இயக்கத்தோடு இணைந்த சுந்தரபாண்டியனாரின் தீவிர செயல்பாடுகளில் தந்தை பெரியார் பெரிதும் கவரப்பட்டார். அதனால்தான் செங்கல்பட்டில் 1929 இல் நடைபெற்ற முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டிற்கு தலைமை ஏற்குமாறு அவரை பணித்தார் சவுந்தரபாண்டியன் நாடார். தந்தை பெரியார் அவர்கள் ரிவோல்வ் என்ற ஆங்கில நாளேடு நடத்துவதற்கு நிதி உதவி செய்தார். எதிர்கால சமுதாய சிற்பி. அடித்தட்டு மக்களின் உயர்வை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருந்தவர் சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள். மிகுந்த வசதி உடையவராக இருந்தாலும் நீதிக்கட்சி, சுயமரியாதை இயக்கம் மூலம் மக்களிடம் சாதி மத வேறுபாடு இன்றி பழகியவர். பல்வேறு கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நிறுவி கல்வியால் மட்டுமே ஒரு சமுதாயம் முன்னேற முடியும் என்று தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று உரையாற்றி பல்வேறு பள்ளிகள் திறக்க காரணமாக அமைந்தவர். 1937 முதல் 40 வரை களில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பெரும் நிதி உதவி அளித்தவர் சவுந்தரபாண்டியன் நாடார் ஆவார். 1920 இல் தொடங்கிய இவருடைய அரசியல் பயணம் 1953 வரை தொடர்ந்தது. நாடார் மகாஜன் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் அவர் தொடர்ந்து இருந்தார். 1920 இல் நாடார் மகாஜன் சங்கம் நாடார் அச்சகம் நிறுவுவதற்கு காரணமாக இருந்தார். 1921 இல் நாடார் வங்கி உருவாக காரணமாக இருந்தார். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி என்ற பெயரில் இந்தியாவெங்கும் கிளைகளை அமைத்து ஆலமரமாக பரவி இருக்கிறது என்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் ஆணிவேர். 1933 ஆண்டு இந்தியன் சர்க்கார் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்தை தோற்றுவித்த 5 இயக்குநர்களில் முக்கியமானவர் சவுந்தரபாண்டியன் நாடார் ஆவார். இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்துடன் இது பின்னாளில் இணைக்கப்பட்டது. மதர் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்தை நடத்தி மக்களிடையே சேமிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தார். 500 ஏக்கர் பொன்சை நன்சை தோட்ட பயிர் பணப்பயிர் நிலங்களுக்கு சொந்தக்காரர் சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள். இறுதிவரை எளியவர்களுக்கு எளியவராக, அதிகாரம் செய்யும் வர்க்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வறியவராம் உரிமை கேட்டால், புண்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். கண்மீதில் இதைத்தான் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி என்ற பாவேந்தனின் வரிகளை தமிழ்நாட்டில் காட்சிப்படுத்தியவர். வேளாண்களுடி மக்களின் உயர்வுக்காக உழைத்தவர். அடிமை வாழ்வு கூடவே கூடாது என்பதை முரசறைந்து சொன்னவர். 1951 இல் சிறந்த நெல் வேளாண்மை செய்ததற்காகவும் 1953 இல் சிறந்த நிலக்கடலை வேளாண்மை செய்ததற்காகவும் பரிசு பெற்ற பெருமைக்கு உரியவர். 1943 இல் தென்னிந்திய ஏழை விவசாயிகள் சங்கத்தை அமைத்தவர். 1941 இல் காபி வாரிய உறுப்பினராக செயல்பட்ட திறமையாளர். கூட்டுறவே நாட்டுயர்வு என்று முழங்கி வந்த முக்கிய தலைவர்களுள் சவுந்தரபாண்டியன் நாடாரும் ஒருவர் ஆவார். காபி பதனிடும் கூட்டுறவு தொழிற்சாலை, கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம், கூட்டுறவு பண்டகசாலை என்ற மூன்றையும் தான் வசிக்கின்ற பட்டிவேரன் பட்டியலே ஏற்படுத்தி தமிழ்நாடு எங்கும் சேவை செய்தவர் சவுந்தரபாண்டியன் நாடார் ஆவார்.
ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று ஒலித்துக் கொண்டிருந்த குரல் ஆட்சிக் கட்டிலில் அமர்வதற்கு வித்திட்ட முதல் தலைவர் சவுந்தரபாண்டியன் நாடார் ஆவார். ஆம், சென்னை சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்த முதல் நாடார் அவரே. கேரள தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்வுக்காக பாடுபட்டவர் அவர். முடிவுரை: சுயமரியாதை சுடர் என்று எல்லோராலும் அன்பால் அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரும் தலைவர் சவுந்தரபாண்டியன் நாடார் ஆவார். கமுதி தண்டனை வரி முறையை எதிர்த்து குரல் எழுப்பி வெற்றி கண்டவர் சுந்தர பாண்டியன் நாடார் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக உரிமைக்குரல் எழுப்பிய அந்த பட்டிவேரன்பட்டி சிங்கத்தின் ஆயுள் பிப்ரவரி 22 மாதம் 1953 ஆண்டோடு நிறைவுக்கு வந்தது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று முழங்கியவன் கவியரசு கண்ணதாசன். நாடார் வங்கியான தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியும் நாடார் உறவின் முறைகளும் இம்மண்ணில் இருக்கும் வரை சுயமரியாதை சுடரான பட்டிவேரன்பட்டி WVS சுந்தர பாண்டிய நாடாரின் புகழ் இந்த உலகம் முழுதும் பரவி நிற்கும். பாண்டியராஜபுரம் என்ற இடத்திலே அமைக்கப்பட்ட சர்க்கரை ஆலை இன்றைக்கும் PT ராஜன் அவர்களையும் சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்களையும் பெயர் சொல்லி அழைக்கும். சென்னை பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்ட அவருடைய திருவுருவச் சிலை அவரின் பெயராலேயே அமைந்த சவுந்தரபாண்டியன் நாடார் கடைத்தெரு என்பதை உலகமெங்கும் கூவி கூவிச் சொல்லிக் கொண்டே இருக்கும். வாழ்க சுயமரியாதை சுடர்! வளர்க அவரது புகழ்! கட்டுரையாளர் கவிஞர் கல்லூரணி முத்து முருகன்.